மாமியாரை பற்றி இந்த வீடியோவில் எதுக்கு பேசணும் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. என் பையன் கொஞ்ச நாளாக பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. அவன் பாத்திரம் எப்படி விளக்குவான் தெரியுமாங்க? உள் பக்கம் மட்டும் நல்லா தேய்ச்சிப்பான், ஆனால் வெளிப்பக்கம் நல்லாவே தேய்க்க மாட்டான். ஏன்னா ஒரு நாள் அவன் சரியாக அலசலை அப்படின்றதுனால உள் பக்கம் நல்லா தேய்க்கலை அப்படின்னா நம்ம சமைச்ச சாப்பாடு அதில் வைக்கிறப்போ கெட்டு போயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் அதை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு அவன் உள் பக்கம் மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவிடுவாங்க, வெளிப்பக்கம் வந்து மேலோட்டமாக கழுவுவான். அப்போ வெளிப்பக்கம் பாத்திரங்கள் அட்ராக்டிவாக இல்லாமல் அந்த பளபளப்பு எல்லாமே குறைஞ்சி போய் ரொம்ப டல்லாக தெரிஞ்சுது. அப்போது ஒரு நாள் மட்டும் நான் கேட்டேன், பாத்திரம் வந்து வெளியில் ரொம்ப டல்லாக இருக்குடா, கொஞ்சம் நல்லா தேடா அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே சரிங்க மம்மின்னு சொல்லிட்டான். அவன் ரெகுலராக 2 பக்கமும் நல்லா தேய்க்கணும் அப்படின்னு நினச்சி ஃபாலோ பண்ணி கரெக்டாக தாங்க தேய்ச்சிட்டு இருந்தான். 20 வருஷமாக நான் பார்த்து மெயின்டைன் பண்ணேன். என் கிச்சனுக்குள்ளே யாருமே வந்ததில்லை, நான் மட்டுமே அந்த கிச்சனுக்கு ஒரு ராணியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என் பையன் அந்த கிச்சனுக்குள்ளே போயிட்டான். போனவன் என்ன மாதிரி அந்த ஒர்க்கை செய்ய முடியலன்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. நான் கூட சில நேரங்களில் பாத்திரங்களை நல்லா கழுவாமல் கூட இருந்திருக்கலாம் இந்த 20 வருஷத்தில். ஆனால் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற குறைய ரொம்ப அழகாக நம்ம வந்து கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி தான் என் பையன் சில நேரங்களில் பாத்திரம் சரியாக விளக்கலைன்றத நான் அந்த இடத்துல சீனியராக இருந்து அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக நான் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அதை அவங்கிட்ட குறையாக சொன்னால் அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம அம்மாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியும் நம்ம அம்மா இப்படி சொல்கிறாங்களே, நம்ம செய்கிற வேலையை இப்படி சொல்கிறாங்களேன்னு நினச்சிட்டு அவன் எப்போ வேலை செஞ்சாலும் ஒரு பதட்டத்திலேயே செய்வான். ஐயோ இன்றைக்கி அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நான் சரியாக விளக்காமல் விட்டுட்டனோ அப்படின்ற டென்ஷன் அவனுக்கு வந்துடும். ஆனால் நான் என்ன நினச்சேன், அவன் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது. இப்போ அவன் எனக்கு கை வலிக்குதுன்றதுக்காக எனக்கு உதவியாக அந்த வேலையை செய்கிறான். அப்போது அவங்கிட்ட நீ எனக்கு சரியாக வேலை செஞ்சு கொடுக்கல, அந்த வேலை எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி நான் நினச்சி என் கிச்சனை நீ அழுக்கு பண்ணிட்ட, என் கிச்சன் நான் மெயின்டைன் பண்ணின மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் நான் பையன்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவன் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான். இந்த குடும்பத்துக்காக அவன் ஒரு விஷயத்த செய்கிறான். அவன் என் வயசு கிடையாது, அவன் என்னை விட சின்ன பையன். அவனுக்கு என்ன முடியுதோ அதை செய்கிறான். அப்போ அதில் இருக்கிற குறைகளை நான் பெருசாக எடுத்துக்காமல் கடந்து போகிறது தான் அழகு. அவன் எனக்கு செய்கிறது அன்பால் செய்கிறது. அதுலேயும் நான் குறை கண்டுபிடிச்சேன்னா நான் அவனுக்கு கெட்டவளாக தான் தெரிவேன். நான் இதை எதுக்காக இப்போ யோசித்தேன்னா, ஒரு பொண்ணு மருமகளாக அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த மாமியார் தான் அந்த வீட்டுக்கு ராணியாக இருப்பாங்க. அவங்க தான் அந்த கிச்சனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, வீட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எல்லா நிர்வாகமும் அவங்க தான் மோஸ்ட்லி பார்த்துருப்பாங்க. ஒரு மருமகள் வீட்டுக்கு வரப்பவே நமக்கு இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், நம்ம மருமக கொஞ்சம் சமைச்சு கொடுப்பா, நம்ம சாப்பிடலாம், இனிமேலாவது நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மருமகளும் இது நம்ம வீடு தான் நினச்சி எல்லா வேலையும் மருமக நான் செஞ்ச மாதிரி க்ளீனாக இந்த வேலையை செய்யலை, அது அங்கே வைக்கிறா இதை இங்கே வைக்கிறா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது அவங்க வீடு, அவங்களே எல்லாமே செஞ்சுருக்காங்க. இன்னொருத்தர் வந்து செய்கிறப்போ அவங்க செய்கிற வேலை இந்த மாமியார் செய்கிற அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைன்னா கூட அந்த குறைகளை இவங்க சாதாரணமாக ஏற்றுக்கிட்டு அதை கடந்து போயிட்டா அந்த வீட்டில் பிரச்சனை வராது. ஆனால் நீ சரியாக இந்த வேலையை செய்யலை அப்படின்றத அவங்க மனசில் ஒரு குறையாக நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதை அந்த பொண்ணுக்கிட்ட வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அந்த மருமகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் என் குடும்பம்னு நினச்சிட்டு வரும்போது அப்போ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன தோணும்னா, நம்மளை ரொம்ப குறை சொல்கிறாங்க, என் மாமியார் சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் மாமியார் மருமகள் சண்டை அப்படின்னு வரும். நடுவில் இந்த ஹஸ்பண்ட் ரொம்ப மாட்டிக்கிட்டு முழிப்பார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இல்லை ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணலாமான்ற பிரச்சனை ஆரம்பிக்கும். அங்கே எனக்கு நீ சப்போர்ட் பண்ணலை, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு 2 பேரும் மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ண இவர் ஒரு பக்கம் டென்ஷனாக வீடே கலவரமாக மாறிடும். உனக்கு மாமியார் இல்லை, அதனால் நீ இவ்வளோ தைரியமாக உட்காந்து பேசிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவர் என்னை கல்யாணம் பண்ணின உடனே அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாருங்க. என்னோட மாமியார் என்னை அடித்தாங்க. ஃபஸ்ட்டு நாள் யாரோ பெத்த பிள்ளை அப்படின்னு அவங்க நினைக்கல, பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. அவங்க அடித்ததில் மூக்கு காதில் இருந்து பிளட்டே எனக்கு வந்துடுச்சுங்க. அந்தளவுக்கு ஃபோர்ஸாக என்னை அடித்தாங்க.
ஏன்னா அந்த இடத்துல அவங்களோட கோபத்தை நான் நியாயமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் அவங்க பையன் மேலே எவ்வளோ பெரிய ஒரு கனவு வச்சுருப்பாங்க. அந்த கனவை நான் தானே உடைச்சேன். அப்போது அந்த இடத்துல என் மேலே தான் அவங்களுக்கு கோபம் வரும். நீ என்ன நகை போட்டுட்டு வந்த, நீ வெறும் ஆளாக வந்திருக்க, உன்னை எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உன் முகத்தில் ஒரு அழகு கிடையாது, நீ குரங்கு மாதிரி இருக்க, இப்படிப்பட்ட ஒரு தீவா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நினச்சது, அவங்களோட வெறுப்புகள் எல்லாமே பையன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் பையன் மேலே இருந்த ஒரு கனவும் செதஞ்சு போனதுனால தான். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு சில நாளோட என்னோடய வாழ்க்கையில் அவங்க இல்லாமல் தான் நான் வாழ ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசின அந்த வார்த்தைகளும், நான் அவங்க முன்னால் போய் நின்ன அந்த வழிகளும் அவங்களுக்கும் நிற்கும், எனக்கும் நிற்கும். நடந்து முடிஞ்சது எல்லாமே ஓகே தாங்க. ஆனால் இப்போ நான் உணர்ந்தது, இனிமேல் நடக்க போகிற விஷயங்களுக்கு நான் எப்படி நல்லவளாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் என் வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு வாழ்க்கை பாடமாக நான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் நான் இப்போ யோசிக்கக்கூடாது தான். ஆனால் இன்றைக்கி இது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுதில்ல. அவனால் முடிகிற அளவுக்கு அவன் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கான், சுத்தமாக தான் கழுவிட்டுருக்கான். ஆனால் என் மனசுக்கு நான் கழுவுற மாதிரி பெஸ்ட்டாக இல்லைன்னு ஒரு தோணல் வந்தது பார்த்திங்களா. அவன் படிக்கணும், அம்மாவுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி எனக்காக இந்த விஷயத்த செய்கிறப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் ஃப்யூச்சர்லேயும் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மக்கிட்டேயே நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய வாழ்க்கை அனுபவ பாடம் கற்றுக்கலாம். நானுமே அப்படி தான் கற்றுட்ருக்கேன். எல்லா பெண்களும் மாமியாராக ஆக போகிறவங்க தான். பொண்ணை பெற்றவங்களும் மாமியார் தான் பையனுக்கு, பையனை பெற்றவங்களும் மாமியார் தான் பொண்ணுக்கு. இப்போ என்னோடய அம்மாவுக்கும் அவர் மேலே நிறைய வருத்தம் இருந்திருக்கலாம். 80% மாமியார் மருமக சண்டை வர்றதுக்கு மெயின் காரணமே அந்த கிச்சன் தாங்க. அந்த கிச்சனில் தான் ஆரம்பிக்கும் சண்டையே. மாமியார் எப்படி அவங்க பையனை அழகாக அன்பாக நல்லவனாக வளர்க்குறாங்களோ, அதே போல் மாமியார் மருமகிட்டையும் அன்பாக நல்லவளாக நடந்துக்கிட்டால் அந்த வீட்டில் மோஸ்ட்லி பிரச்சனை வராது. ஏன்னா நல்லவளாக நடக்கிறப்போ என்னாகும், சில மன கஷ்டங்கள் வரதான் செய்யும். அப்போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அமைதியாக நம்ம அந்த வயசுக்கு ஏற்றாப்பில் கடந்து போயிட்டோன்னா வீட்டில் எந்த பிரச்சனையுமே மோஸ்ட்லி வராதுங்க. ஏன்னா மருமகளும் ஒரு டைமில் மாமியாருன்ற பதவிக்கு வருவாங்க. அன்னைக்கு அவங்க இன்னும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. நம்ம செஞ்சுருக்கக்கூடாதோ அப்படின்றது ஒருவேளை அவங்க தப்பு பண்ணி இன்றைக்கி இதை யோசிக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தாங்க. நம்ம எதையுமே யோசிக்காமல் அன்னைக்கு நம்ம எம்டியாக ஒரு மைண்டில் போனோன்னா நம்ம மனசு அன்னைக்கு அந்த விஷயத்தை புதுசாக பார்க்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாயிட்டே வர்றேன்னு நினைக்கிறேன் என் லைஃப்பில். ஏன்னா எனக்கும் 44 வயசு ஆகுதுல்ல, அதனால் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் சரியாக பேசியிருக்கேனா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. நான் நேற்று நினச்சி பார்த்தேன், இப்படி தானே ஒரு வேளை ஃப்யூச்சரில் நடக்கும், அப்போ நம்ம இந்த மாதிரி தான் யோசிப்போமா அப்படின்னு நினச்சேன். அப்படி யோசித்தா என்ன நடக்கும், அப்படி யோசிக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நானாகவே திங்க் பண்ணி பார்த்தேன். அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட வீடியோவில் பேசியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.